ஏட்டி என்னட்டி பண்ற? நீ என் கூட பிறந்தவளா இல்ல? என்னம்மா அவளை பார்த்து நல்லா இழிக்கிறானோன்னு அவ பக்கம் அப்படி பேசுறியாட்டி? ஏட்டி ஒரு கூட பிறந்த அக்கான்னு கூட பார்க்காத என்ன எப்படி எல்லாம் அவ திட்டுறா. என்னமோ அவ வான்னு கூப்பிட்டுட்டாலாம் வக்கனையா என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறா அவகிட்ட போய். ஏட்டி காதுல உழுவுதா என்ன? என்னமோ குலாசாப்பு விளம்பரத்துக்கு பல்லு இழிக்கிற மாதிரி இழிச்சுக்கிட்டு நிக்கிறா பாரு. ஏக்கா சும்மா இருக்கா, நீ ஒரு பைத்தியம் மட்டும் பேசி கிடப்ப பார்த்துக்க. ஏதோ அண்ணி மறந்துருப்பாங்க என்னமோ அதை தூக்கி இது பண்ணிக்கிட்டு பெரிய குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்ப பார்த்துக்க. சித்த கம்முனு இருக்கா. ஊருக்கு கிளம்புற நேரத்தில் என்னமோ எல்லா ராவு காலம் யாரையெல்லாம் கூட்டு வைப்பிட்ட நீனு. சித்த கம்முனு ஒரு பிரச்சனை வாங்காதக்கா. ஏக்கா எதுவாக இருந்தாலும் நம்ம வெளிநாடு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பேசிக்குவோம்க்கா. என்னமோ பேசி இப்போவே எல்லா குட்டையும் குழப்பி விட்டுருப்பல்றக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பார்த்துக்க. சித்த கம்முனு இரு. அவளே வந்து நல்லா பேசுகிறா, நம்மளும் நல்லா பேசிக்கிட்டு அரவணைச்ச மாதிரி போய் அங்கே போய் நம்ம வேலையோட காட்டுவோம். இல்லை இங்கே வந்து நம்ம வேலையில காட்டுவோம்க்கா. என்னமோ கோச்சிட்டு உட்காந்துக்கிறா பாரு கிரிக்கெட் மாரி. என்ன இது கலப்பாடா இருக்கு. என்னம்மா வித்தியாசமா நடந்துக்கிறாள் ஒரு ரெண்டு பேரும் யானையும் பூனையுமா இருப்பாள் போல. என்னம்மா இவ என்னம்மா வாங்க நின்றா, அவ என்னம்மா வாங்க நாட்டுனாரன்றா. என்னன்னு ஒன்று வழங்க மாட்டேங்குறா. இவ்வளோ பார்த்தா வயிற்று அடிச்சல உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. ஒரு இடம் புரிய மாட்டேங்குது. ஏட்டியா இங்கே பார்ட்டி ஏன் ரொம்ப சொல்ல காலை வாங்கால என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிறா அம்மா இவ. ஏட்டி காலில் வாங்குறியா இல்லையா? அத்தை போங்க அத்தை, நீங்கள் எப்போ பாரு இப்படியே பேசிக்கிட்டு இருங்க. நல்லா பேசினாலும் உங்களுக்கு பிடிக்கிறதில்ல, சிரிச்சுக்கிட்டு பேசினாலும் உங்களுக்கு பிடிக்கிறதில்ல. என்னம்மா அதிர்ச்சியில் உட்காந்துக்கிறீங்களே. நாங்கள் என்ன பரம விரோதியா எதிரியா சொல்லுங்க பார்ப்போம். அஞ்சம்மாவை போய் நான் இப்படிலாம் சண்டை போடுற ஆளா நான்? எல்லாருமே எனக்கு முக்கியம் தான் பார்த்துக்குங்க. எல்லாரும் எனக்கு ரொம்ப வேணும். என் பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதுன்னு செய்யறதுக்கு யார் இருக்கிறது? அவங்க அத்தைகளும் அவங்க சித்தப்பா பெரியப்பாவும் தானே இருக்கிறாங்க. இன்னும் அத்தை எப்படி பேசுறீங்க? நான் எல்லாருக்கிட்டையும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே எல்லா பிரச்சனையும் கிளப்பி விட்டுருவீங்க போடுறக்கு. ஐயோ அஞ்சம்மா உட்காரமா நீனு. எட்டியா குட்டிவளா வாங்கட்டி. உள்ளார இட்லி சுட்டு வச்சிருக்கிறேன் அத்தை, வந்து சாப்பிடுங்க. நேரம் ஆகுது. உங்க மாமங்காரன் போனாரு அப்ப, இன்னும் ஆளை காணும் பார்த்துக்க. என்ன எத்தனை பொருள் வாங்கிட்டு வர சொன்ன தெரியுமா? உன் அத்தைச்சோளுக்கு தின்பண்டம் வாங்கிட்டு வர சொன்ன. இன்னும் ஆளை காணும் பார்த்துக்க. உன் மாமா என்ன வேலை பண்றாரு? இப்படி தான் நேரம் வளர்க்குறாரு. என்னத்தை சொல்றது? அஞ்சம்மா டீ போட்டு எடுத்துக்கிட்டு வரட்டா, ஆலிச்சு போட்டு எடுத்துக்கிட்டு வரட்டா? சொல்லுமா. அட போங்க அண்ணி, வீட்டில் எம்புட்டு வேலை கிடக்குது. என்னமோ டீ போடுறாங்களா ஆலிசு போடுறாங்களா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பார்த்துக்குங்க. புள்ளிவ தான் சாப்பிடல, அவளுக்கு மட்டும் ஆளுக்கு 2 இட்லியை கொடுங்க. நான் இங்கே இருக்கிற கிடக்கிறதெல்லாம் ஆசமடக்கி வைக்கிறேன். எம்புட்டு வேலையை நீங்களே செய்வீங்க. எங்கள் அக்கா காரி தான் வந்து குத்துக்கள் மாரி உட்காந்து கிடக்கா. அவளுக்கு வயசாகி போச்சு, நானே எல்லாமே செய்கிறேன் அண்ணி. நீங்கள் போய் இருக்கிற வேலையோட பாருங்க. அப்புறம் கீதாவுக்கு என்னென்ன பண்டம் பிடிக்குமோ எல்லாத்தையும் எடுத்து வைங்க அண்ணி. எது நான் செய்யணும்னா சொல்லுங்க. நான் செய்கிற தட்டை அவன் நல்லா சாப்பிடுவாள். எதுவும் பச்சரிசி கிச்சரிசி இருக்கா சொல்லுங்க, தட்டை போட்டு சுட்டு வைக்கிறேன். எடுத்துக்கிட்டு பாவம் 6 மாதம் வெளிநாட்டு சோறு திங்கிறா. வாயெல்லாம் செத்து போய் கிடக்கும். என்னத்தை சொல்றது? என்ன பண்றது? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நமக்கு சிரிப்பும் வருது, அழுவையும் வருது. அந்த கண்ணீரை என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க போங்க அண்ணி. ஏதோ வாஷிங் மிஷினில் துணி கிணி போடணுமா சொல்லுங்க, எடுத்து போட்டு நல்லா துவைச்சு காய வச்சு மடிச்சு வச்சுட்டு போவோம். வரத்துக்குள்ள நாற்று அடிச்சு கூட பார்த்துக்குங்க. அப்புறம் நோடி அண்டாத என்ன பண்ணுது? நீங்க வேற உடம்பு முடியாத இருக்கிறீங்க. எங்க அண்ணன் வர வேலைக்கு போயிடும். வந்த வேகத்துக்கு உங்களுக்கு வேலை செய்யவே மாலாத பார்த்துக்குங்க. போங்க அண்ணிதா வரேன் பின்னாடியே. இவன் நல்லவளா கெட்டவளான்னு தெரியல. நம்ம ஏதோ ஒரு நடிப்புக்கு ஒரு வார்த்தை சொன்னோம். ஆனால் இவன் உண்மையாலுமே நல்லா தான் பேசுறா. இவளை நம்பலாமா வேணாமான்னு நமக்கு தெரியாது. வரட்டும், இருந்தாலும் சொல்லியும் செய்யாவும் வரட்டும். அப்புறம் தான் இவளை நம்பலாமா வேணாமான்னு அவளை கேட்டுக்கிட்டு தான் சொல்லணும். இல்லைன்னு வச்சுக்கா என்ன அப்படியே கீனம் போட்டு போடுவாளுவோ. ஐயோ சாமி, அவளுக்கிட்ட நம்மளால பேசவே முடியாது. ஏட்டி நீ போன வரதான் உன்னை போட்டு அப்படி திட்டினாலுவோ, நீ என்ன இப்படி இருக்கிற சொரண இல்லாத பேசிட்டு கிடக்கிறேன்னு இவ்வளோ எனக்கு கிழிச்சு போடுவாளுவோ. சரி இவ வந்ததுக்கு ஏதோ ஒரு இவ்வளோ பேசி ஐஸ் வச்சு வேலையை வாங்கிப்போம். அப்புறம் நம்ம மட்டும் எம்மா வேலை தான் செய்யறது. 2 கழிவுகளும் உட்காந்துக்கிட்டு குந்தாணி மாரி எல்லா வேலையும் நம்மள விடுறாளுவோ. இந்த கிழவங்க என்னமோ காலையிலேருந்து மைனர் மாரி அதை தேடாரு இதை தேடாரு. இந்த பட்டாப்பட்டி டாயரை தேடாரு. என்னமோ எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. என் புருஷன் சட்டை எங்கே கிடக்கு, என் துணி எங்கே கிடக்கு, என் புள்ள துணி எங்கே கிடக்குன்னு தெரியல. இனிமேல் தான் அதெல்லாம் போய் சுட்டி கட்டி எடுத்து வைக்கணும் பார்த்துக்க. அட கடவுளே நேரம் ஆகுது. இவன் என்னமோ இப்படி கிரிக்கெட் மாரி வேலை செஞ்சு கிடக்கட்டும். இவகிட்ட போயிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லதாகவே இருந்துக்கணும். இவளையும் அவளையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இவகிட்ட மட்டும் தான் நல்லா சந்தோஷமா பேசிக்கணும். அப்போ தான் இவ்வளோ நம்மளை அசமடக்கி வச்சுக்க முடியும். என்ன பேச்சு என்னையவே வச்சு செய்ய பார்க்க கடவுள எப்படி இப்படி பார்க்க முடியும் பார்த்துக்க. வரட்டும் என் ஃப்ரெண்டுவை வரட்டும், அவளை வச்சு இவ்வளோ சாவடிக்கிறேன் நான். அவளை கடவுளை என்னம்மா அவ சிரிச்சு பேசுறான்னு இவளும் வாயை பொழந்துக்கிட்டு போறா பாரு. லட்டியா ஏன் அஞ்சம்மா என்னம்மா என்னாடி இப்படி நாடகம் நடத்துறீங்களா? ஒன்றும் எனக்கு புரியலட்டி. அவன் என்னம்மா வாங்க போங்கன்றா, நீ என்னம்மா அண்ணி பண்ணின்னுக்கிட்டு என்னம்மா நல்லா இருந்தா சரிதாம்மா, நம்ம ஒன்றும் சொல்லலை. எல்லாம் ஒட்டுமையாக இருக்கட்டுட்டானா பார்க்கறதுக்கு சந்தோஷம். லட்டி இங்கே பார்ட்டி என்னம்மா பின்னாடியே போகிறாளா? பின்னாடியே இந்த வடிவேலு போல அவன் பொண்டாட்டி சேலையை பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி போகிறாளா? ஏம்மா உனக்கெல்லாம்
எனக்கெல்லாம் ஒன்றுமே விளங்கவே விளங்காது பார்த்துக்க. எப்போ பாரு நாங்கள் சண்டை வாங்கிட்டே கிடக்கணும் பார்த்துக்க. கொஞ்சம் கூட சந்தோஷமாக பேசக்கூடாது. உன் பெரிய பொண்ணு சண்டை வாங்கினா நாங்களும் சண்டை வாங்கணும், எல்லாரும் சண்டை வாங்கினா நாங்களும் சண்டை வாங்கணும். எங்ககிட்ட நல்லா பேசணும், நாங்கள் நல்லாவே பேசக்கூடாது, நாங்களும் சண்டை வாங்கணும். என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ தெரியலப்போ. இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் 2 பொட்டை பிள்ளை பெற்று வச்சுக்கிறேன். அதுக்கு யார் நல்லது கிடச்சி செய்யறது பார்த்துக்க. என்னமோ அண்ணன் முன்னாடியே கையில் போட்டுக்கிட்டா தான் ஆளுக்கு 5 பவுன் எடுத்துகிட்டு வந்து போடுவாளுன்னு நான் ஒரு கணக்கு போட்டு தான் வந்திருக்கிறேன் இந்த வழிக்கு. இனிமேல் எவக்கிட்டையும் சண்டை வாங்க போகிறதுல எவளுக்கு எந்த பிரச்சனை வந்தால் எனக்கு என்ன, அவள் மௌனம் ஒன்றும் வச்சுக்கிறாளுவோ. 2 பேர் அவளும் 2 ஆம்பளை பிள்ளை பெற்று வச்சுக்கிறா, எங்கள் அக்காவும் 2 ஆம்பளை பிள்ளை பெற்று வச்சிருக்கு, நான் தான் 2 பொட்டை பிள்ளையாக பெற்று வச்சுக்கிறேன். நான் எப்படி கரைச்சிக்கிறது? என்னம்மா வந்து அண்ணன் முன்னாடி கிட்ட பேசுறதுக்கு என்னமோ உமா கணக்கு எடுக்கிற நீனு? ஏமா உனக்கு புரியறது இல்லை? எங்களுக்கெல்லாம் நல்லது செய்யறது நீ தான். அப்படி இருக்கும்போது நல்லது கெட்டது மட்டும் சொல்லிக் கொடுக்குறது பெருசு இல்லை, நல்லதையும் சேர்த்து சொல்லிவிடுமா. இதெல்லாம் ஒரு குழப்பம்னு என்னமோ நீ பேசக்கூடாதுன்ட்டு என்னமோ வித்தியாசமாக பார்க்குற. ஏன் சட்டப்பட்டவங்க நல்லா பேசக்கூடாதா? எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன் இந்த லட்சணத்தெல்லாம். என்னமோ எங்களுக்கு ஆம்பளை பிள்ளையா போயிடுச்சான், இவளுக்கு 2 பொட்டை பிள்ளையா இருக்கிறதால எங்களோட உதவியெல்லாம் தேவைப்படாது இனிமேல் இவளுக்கு. அம்மா நீனே கேட்டுக்க நல்லா. எப்போ பார்த்தாலும் அண்ணன் முன்னாடி தான் இவளுக்கு சாதி பண்ணு போகட்டும். என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி தேவையில்லையா? அண்ணன் தம்பி பொண்டாட்டி இவ்வளோ தேவையா? போகட்டும். எனக்கு என்ன வந்துச்சு? எங்களுக்கு என்ன நஷ்டமா? எதனால? போ இஷ்டத்துக்கு போ. அவன் நல்லா மோரையில் மொத்தி அனுப்புவா. வா அப்புறம் எக்கா அடிச்சு விட்டாக்கா நொடிச்சு விட்டாக்கான்னு அப்போ உனவா உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டி. என்னமோ என்ன வான்னு கூட கூப்பிடல, என்னமோ என்ன சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு கும்மாளம் கொட்டுறீங்களா என் கண்ணு முன்னாடியே? கொட்டுங்க இருக்கட்டும். எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன் உங்கள் உரமுறை. அடச்சி இவ்வளோ கிட்ட நம்மளால பேச முடியாதம்மா. நம்ம எழுச்சி எங்கேயோ போய் தொலைவோம். என்னமோ வீட்டுக்கு எப்பயாண்டு வராளுவோ வந்துக்கிட்டு குடும்பம் இப்படி சண்டை போட்டுட்டு கிடக்கிறாளுவோ. இவ்வளோ கிட்ட என்ன பேசட்டுன்னு தெரியலையா? எப்போ பாரு எட்டாடு ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே தான் கிடக்கிறாளுவோ. அக்கா தங்கச்சி இவளுக்குள்ளே சண்டை வந்தாக்கா அண்ணன் மராட்டி கூட சண்டை பேசிக்கிறாளுவோ. அண்ணன் மராட்டிக்குள்ளே சண்டை போட்டால் எல்லாம் 3 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரே நேரத்தில் சண்டை போடுறாளுவோ. என்ன சென்மம்மா தெரியலையம்மா சென்மம். எப்பா நான் ஏஞ்சி வெளில போகிறேன். நானும் எங்கள் அக்காலும் ஒரு புருஷனை தான் கட்டிக்கிட்டோம் 2 வருஷம். எத்தனை வருஷம்? 28 வருஷமாக ஒன்றா இருந்த மாட்டுக்க. அதுக்கப்புறம் நான் உங்கள் அப்பாவும் இங்கே வந்துட்டோம். அவள் கிராமத்தில் போய் தங்கி உங்களுக்காக ஊழி எடுத்தா. என்னமோ என்ன வரைக்கும் இப்போ ஒரு வருஷமாக ஒன்றா தான் இருக்கிறோம். என்னமோ இத்தனை வருஷத்தில் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இல்லாட்டி என்னமோ இப்படி சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறீங்க. என்னமோ தலை கொடுமடி. உங்ககிட்ட பேச முடியாது. நான் ஏஞ்சி வெளில போகிறோம். இதுக்காண்டி நான் அடிக்கடி வெளில போய் சுட்டிட்டு வரட்டு. பின்ன என்ன காரா? என்னமோ எப்போ பட்டாலும் எங்கேயாரு ஒரு வாட்டு வரால இருக்கிறா. அடுத்த ராவுகாலம் வரும். நான் பெற்ற சின்ன ராவுகாலம். நான் போகிறேன் எழுந்திரிச்சு வெளியில். என்னால் தாங்க முடியாதுமா சாமி. ஏன் சாமி எம்மா துணியை போட்டு வச்சதுவளோ தெரியலப்போ. என்னமோ காய வைக்க என்னமோ அண்டா பாத்திரத்துலேருந்து வர மாரி வந்துக்கிட்டே இருக்குது துணிவோ. எப்படி தான் காய வைக்கிறதோ தெரியலப்பா சாமி. கை காலெல்லாம் குடச்சி போகுது. இந்த வாஷிங் மிஷினில் துவைச்சிது இருந்தாலும் இத்தனை துணியை துவைச்சி எடுத்துக்கிட்டு வந்து காய போடுறது எம்மா வலி. அங்கேலேருந்து தூக்கிட்டு வந்து இம்மா கொடியிலையும் போட்டு துணி மாளலை. எப்படி தான் எங்கள் அண்ணன் முன்னாடி இம்மா வேலையை செய்கிறாளோ தெரியலப்போ. பாவம் தான் நம்ம போகிற எப்பயோ வரோம் எப்பயோ போகிறோம். போய் அது 4 நாள் வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம எந்த வேலையும் செய்ய கிடையாது. எல்லா வேலையும் அவளை செய்ய சொன்னால் அவளும் மனுஷி தானே. எப்படி தான் இம்மா வேலை செய்கிறாளோ எவனம்மா. நம்மளும் ஒன்றும் விளங்காமல் புரியாமல் அவளை இம்மா நாளை திட்டிட்டு கிடத்துக்கிறோம். சரி கிடக்கட்டும். ஒரு நாளைக்கு இந்த வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோசரம் இதை கூட செய்யலைன்னா எப்படித்தான் கதை. சரி வா நம்ம காய வைப்போம். முடியலையப்பா சாமி. எக்கா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீனு? என்னம்மா வந்து அண்ணன் மாட்டிக்கிட்ட என்னம்மா அம்மா வக்கனையாக பேசுனியாமா? பெரிய அக்கா சொல்லுது. என்னக்கா நினச்சிக்கிட்டு இருக்கிற? என்னம்மா நாங்கள் கூட பிறந்த ஆள் உங்களுக்கு தேவை இல்லையா? என்னமோ அண்ணன் மாட்டி எல்லாருக்கும் என்னமோ 5 பவுன் செய்வா அனுப்பிட்டு என்னமோ எங்கெல்லாம் பகச்சிக்கிறியா? என்னமோ துணி எடுத்து வந்து காய போட்டுக்கிட்டு இருக்கிற. நீ பண்ணுறது ஒன்று கூட சரியில்லைக்கா சுத்தமா. எங்கேயாவது அறிவு இருக்கா உனக்கு? சோறு தின்றியா வேற ஏதாவது தின்றியா? என்னமோ அண்ணன் மாட்டி துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து காய வைக்கிற. இதுக்கு தான் அவள் கட்டிக்கிட்டு வந்தாளா இந்த வீட்டுக்கு? அவளுக்கு நம்ம சேவகம் செய்ய உன்னெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையோ. ஏதாவது கட்ட கிடச்சதுன்னா உன் மண்டை போட்டு உடைக்கலாம்னு வருது எனக்கு கோவம். என்னமோ வேலை செய்ய வந்துட்டா வேலை. போன வழிக்கு எங்கெல்லாம் சீண்டி விட்டு சண்டை வாங்க வச்சது இல்லாமல் இந்த வழிக்கு நல்ல மாதிரி அவகிட்ட நடிக்கிறியா? உன் மாவளுக்கு நகை நட்டு செய்யணும்ட்டு இதெல்லாம் ஒரு பழக்கம் பார்த்துக்க. ஆனை முகரை மாதிரி என்னமோ வந்து செய்ய அவங்க ஊழியம். என்னமோ நம்ம என்னமோ அவள் வந்து அவள் காசில் எழுதி நம்மளை வந்து வெளிநாடு கூட்டிட்டு போகிறான். நம்ம அண்ணன் அவள் போய் வேலை செய்யறா. அவள் நமக்கு இழுத்துட்டு போகிறான். என்னமோ அதுக்கு நான் ஆத்தாளுக்கெல்லாம் நீங்கள் ஊழியம் செய்ய வந்திய. என்னமோ எல்லா மான மரியாதை விட்டுவிட்டு எங்கள் மரியாதையும் சேர்த்து கெடுக்க வந்திருக்கேன் நீனு. பாரடி மாலினி அப்படிலாம் கிடையாது பார்த்துக்கா. என்ன எப்போ பாரு சண்டை வாங்கிட்டே கிடக்கணுமானு தான் நான் இந்த வேலையை செய்கிறேன். என்னமோ இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கூட அக்கான்னு கூட பார்க்காத. என்னடி இப்படி மாதிரியே அதை குறைவா பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீ? எப்போ பிறந்துவிட்டு என்ன வந்து கேட்குறேன் இந்த கேள்வி? உன் மகனுக்கு 30 பவுன் 40 பவுன் எம்மோ எத்தனை பவுன் வாங்கிக்கிறேன்? உன் அக்கா காரி எத்தனை பவுன் வாங்கிக்கிட்டா? இன்னும் வயசான காலத்தில் எனக்கு எவனடி செய்வான்? கூட பிறந்த அக்கா அண்ணன் தம்பி முன்னாடி செய்யறது. அவங்களை கெடுத்துக்கிட்டு அவங்க பொண்டாட்டிக்கிட்ட போய் சண்டை வாங்கிட்டு இருக்க சொல்கிறேன் நீ? பார்த்தா அதுக்கு வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாள் நம்மள. என்னமோ அவளுக்கிட்ட வர வழிக்கெல்லாம் சண்டை வாங்கி கூட்டிகிட்டு போகணும்னு எதுவும் உங்களுக்குலாம் ஆசைப்படுறதுக்கு நான் எல்லாத்தையும் பகச்சிக்கிட்டு யாரும் ஆனாலும் நான் தனியாக கிடக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னமோ எப்படி வந்துட்டு வராது நல்லா இருக்கியா கொண்டியான்னு கேட்கல. பிள்ளை எப்படி இருக்காளோன்னு கேட்கல. வந்து உடனே அக்கா காரி சொல்லி கொடுத்தாலும் வந்து சண்டை வாங்கிட்டு நிற்கிறா பார்த்துக்க.
எங்கே போய் சொல்லுவேன் இந்த கதையெல்லாம் எல்லாம் எங்கள் தலையெழுத்து. அண்ணன் நடிக்கிற பேசுறது தப்பு, ஆத்தாக்காரிட்ட பேசுறது தப்பு, உங்ககிட்டே பேசிக்கிட்டு இருக்கணும். நீங்கள் செய்யணும் செஞ்சு விடுவீங்க. ஒரு 5 பவுன் 10 பவுன் போட்டுருவீங்களா? எல்லாம் அவங்கவுங்க புருஷனுக்கு கண்டுபிட்டு என்ன செய்யணுமோ அதை தான் செய்வீங்க. என்னமோ வந்து பேச வந்துவிட்டா பேச என்னமோ ஒரு நாளைக்கு வந்து சந்தோஷமா அவளும் நம்மளை இன்னைக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டா என்ன உட்காருங்க டீ குடிங்க சாப்பிடுங்கன்னு இத்தனை வார்த்தை பேசுறவங்களுக்கு நம்ம ஒன்று கூட நல்லது கிடையாது. செய்யலாம் எப்படி தான் இத்தனை வருஷம் நான் அந்த பொம்பளை நல்ல உள்ள கெட்டவளான்னு கூட தெரிஞ்சுக்காம அவளை அம்மா கேள்வி கேட்டுருக்கான். அதெல்லாம் தூக்கி போட்டு அவள் என்கிட்ட நல்லா பேசுறா தெரியுமா? என்னமோ இவ பேச வந்துட்டா பேச்சு போடி, நீ ஆச்சு உங்க அக்காளாச்சு, எனக்கு எவ்வளவு தேவையில்ல பார்த்துக்க. என்னமோ இஷ்டத்துக்கு பேசுறா, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டா போதுன்னு நினச்சிக்காதடி. ஏண்டி நீ மாடு. என்னமோ அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு நீ நில்லு தனிப்பட்ட நாயா போ. ஓஹோ அப்படி போகுதா உன் கதை? அண்ணன் மட்டும் தான் செய்வாள உன் மூஞ்சியில்? இருக்கட்டும். அக்கா சொன்ன கூட நான் நம்பல. இனிமே மாலினி பெரிய பிள்ளை கிரிய பிள்ளைன்னு வருவல்ல, அன்னைக்கு இருக்கு உன் மூஞ்சியில் என்ன செய்யணும்னு பாரு. மூஞ்சியும் முவரையும் போன வழிக்கு என்னமோ நல்லவளா வந்து எங்ககிட்ட அம்மா பாசமழையை பொழிஞ்சு எங்களை சண்டை வாங்க வச்சுட்டு போனவ இன்னைக்கு என்னமோ எப்படி பேசுகிறா பாரு, தலப்பு மாற்றிவிட்டு. இன்னைக்கு சரி பெரிய அக்கா தான் வந்து பார்த்து கூப்பிடலவோ அன்னிக்காரி வான்னு சொல்லி என்னையும் அடி கூப்பிடல. என்னமோ பேசுகிறா பேச்சு உன்னே வான்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அவள் ஏதோ வில்லங்கம்மா கிளப்பி விட பார்க்குறா நம்ம எல்லாருக்குள்ள சண்டை வாங்க. என்னமோ அதை புரிஞ்சுக்காம என்னமோ பேசுகிறா பேச்சு கிறுக்கச்சி. ஃபர்ஸ்ட் அவள் பிளான் திட்டத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து சொல்லு. இதுக்கு மேலே உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா நீ அம்மா மாரி தானே இருப்ப. மூளை இல்லாத சரிக்குதான் நீ. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நான் வந்து கிடக்கு. உன் புருஷன் வந்திருக்காருல அவர்கிட்ட நான் போய் சொல்லி வைக்கிறேன் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறான்னு சொல்லி. கேட்டியா உனக்கு எனக்கும் பேச்சு, இதில் அன்னிகாரிக்கு பேச்சு, இதில் என்ன என் புருஷங்கிட்ட வர போய் போட்டு கொடுக்க போறேன்ற. நான் என்ன பண்ணிவிட்டா நீ போய் சொல்ல போறேன்ற. ஏன் உன் லட்சணம் எனக்கு தெரியாதா இருக்க? எல்லா லட்சணமும் எனக்கு தெரியும் பார்த்துக்க. உன் ஊர்லேயே நான் எல்லாம் உன் கதையெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் வச்சுக்கிறேன் பார்த்துக்க. என்னமோ உன் புருஷன் சொக்காயிலேருந்து திருடி நம்ம வட்டி கொடுத்துருக்க கதைலாம் எனக்கு தெரியாதாடி. எல்லா கதையை இன்றைக்கி போட்டு உடைக்கிறேன். எங்கள் கூட்டணிலேருந்து அவள் கூட்டணிக்கு போகலாம். இவன் என்னமோ கூட பிறந்த தேவை இல்லையா? அண்ணன் பொண்டாட்டி தேவையா? அண்ணன் பொண்டாட்டி மொகரையும் மூஞ்சி இப்போவே போய் உன் புருஷங்கிட்ட சொல்லி என்ன பண்ணி வைக்கிறேன்னு மட்டும் பார்த்துக்க. என்னமோ எங்கெல்லாம் பார்த்தா கேவலமாக தெரிய மாட்டேங்குது இவளுக்கு. ஆலையை பாரு ஆலைய. ஐயோ இது எப்படி இவளுக்கு சொன்னா எந்த மாடு சொன்னான்னு தெரியலையே. போய் எவ்வளோ இருந்தாலும் அவள் சிண்டு பிடிச்சி அறுத்து போட்டார். அறுத்து என் புருஷன் சொக்காயில் நான் திருடி நான் வட்டி விட்டாக்கா என் 2 பொட்டை பிள்ளைகளுக்கு நான் சேர்த்து வைக்க வட்டி விடுவான். எந்த மாடு சொன்னான்னு தெரியலையே. என் தங்காச்சி வரைக்கும் சொல்லி வச்சுக்கிறாள். இருக்கட்டும் போய் இருக்கு. அவள் எவன் சொன்னான்னு தெரியல. எதுத்த விட்டு சுப்புலட்சுமி தான் சொல்லியிருப்பா. அவள் இருக்கட்டும் அவளை போய் வச்சுக்கிற கச்சேரி எல்லாத்தையும் கேட்கறது ஒட்டு ஒன்று விடாத எல்லாத்தையும் ஒட்டு கட்டுக்கிட்டே நிற்பா. எத்தனை பேர் இந்த கிறுக்கச்சி அப்படி அவள் பார்க்குற மாதிரி வந்து வட்டிக்கு கேட்கறாளுவோ. எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு அவள் இருக்க. இப்போ இவளை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம வர அன்னிக்காரிக்கிட்ட நல்லா பேசிக்கிட்டோம். இவ வர நம்மள திட்டம் போட்டு நம்மள பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு நம்மள இருக்கிறாள் அவள் பக்கம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவள் பக்கம் போகலன்னா என் புருஷன் கிட்ட சொல்லி விட்டுருவா. என்னன்னு தெரியலையே. இப்படி போட்டு மாட்டி விட்டுட்டாள். என் ஊருக்காரிவா போய் இருக்கு இவளுக்கு கச்சேரி வச்சுக்கிறேன் நல்லா வச்சிருக்கேன். எட்டியா 100 இருந்தாலும் நம்ம அக்கா தங்கச்சிட்டி எனக்கு இந்த கதையெல்லாம் போய் உன் மாமா கிட்ட சொல்ல போறேன்ற. உன் மாமா என்னை போட்டு உதைக்கணும்னு உனக்கு ஆசை பத்துக்க. என்னத்த சொல்றது என்ன என் தலை எழுத்து. இருக்கட்டும் ஏட்டி அவகிட்ட நான் உண்மையாலுமே பாசமாக பேசணும் நாட்டி சொல்லு பார்ப்போம். அன்னி காரியம் எங்களுக்கு முக்கியமா இல்லை நீங்கள் முக்கியமா சொல்லு பார்ப்போம். என்னமோ ஐஸ் வச்சு கொஞ்சம் காரியத்தை நம்ம முடிச்சுக்க வேண்டியதான். என்னமோ அவள் காரி பாருங்களா 5 லட்சம் சம்பளம் வாங்கலாம். நம்ம ஐஸ் வச்சதாட்டி நமக்கு செய்வா. என்னமோ அவகிட்ட பேச கொள்ளாது அந்த காரணம் தாட்டி ஊருக்கு போயிட்டு வந்து அவகிட்ட சண்டை வாங்கிக்கலாம் தாட்டி நான் இருக்கிறேன். என்னமோ அது தெரியாது என்னை எப்பமா கழி கேட்குறேன். என்னத்தை சொல்றது? நீதான் சரியான பொய் புள்ளி மாடாச்ச. பொய் சொல்லாத சும்மா 3 நேரம் சீரியஸாக பேசிக்கிட்டு மாமா கிட்ட சொல்ல போறேன்னோடனே நீ என்னென்ன கதை பேசிக்கிட்டு இருக்கிற? மாற்றி பேசுறிய? எனக்கு தெரியாது உன் கதையை அப்படியே தாவணத்தான் நீ பொய் உடம்பு புள்ள பொய் மாற்றி பேசுறா பாரு பைத்தியக்காரி. திருக்கச்சி அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டேங்கிறாள் நம்மள. என்னவோ தெரியலப்போ நமக்கு நேரமும் சரியில்லை. இவ்வளோகிட்ட பேசினாலே நம்ம விளங்க மாட்டேங்கிறோம். எட்டியா உண்மையா தாண்டி சொல்கிறான். நம்ப மாட்டேட்டிய நீயா? நான் சொல்கிறதெல்லாம் பொய்யினே நினச்சிட்டு கடகட்டி அக்காவை வேணுங்கன்னு தாண்டி வெறியத்துனா வேறு ஒன்றும் இல்லட்டி. ஏன் புரிஞ்சுக்கட்டி அக்கா கிட்ட போய் சொல்லிட்டி இதாண்டி காரணம். எட்டி நம்ம ஒன்றா சேர்ந்து போனால் தாண்டி அவன் நமக்கு எல்லாமும் வாங்கி கொடுப்பா. வெளிநாட்டில் போய் நம்ம வீட்டு காசை போட்டாட்டி செலவு பண்ணணும். அதுக்கு தாண்டி இப்படி ஐஸ் வச்சு கிடக்குறான். என்னடி இவ புரியாமல் பேசிக்கிட்டு போய் மாமா கிட்ட போய் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு கிடக்காள இவ. அப்படியாக்கா? ஐயே இது தெரியாத நான் வர ஒன்று கேள்வி கேட்டேன். சரி வா அங்கே பெரிய அக்கா கோச்சிக்கிட்டு உட்காந்து கிடக்குது பார்த்துக்க. என்ன இதெல்லாம் பண்ணுறதா இருந்தாலும் சொல்லிவிட்டு பண்ணுறது இல்லையா? என்னோ பைத்தியக்காரி மாரி எப்படி தான் நீ இப்படி இருக்கிறியோ தெரியலப்போ. ஒன்று செஞ்சா எங்ககிட்ட சொல்லிவிட்டு செய்யிக்கா. சும்மா எடுத்தோம் கவுத்தோம்னு செஞ்சு போடுற. அப்புறம் கிறுக்கச்சி கேனச்சின்னு எங்ககிட்ட திட்டு வாங்கி கட்டியதை. சரி அழுவாத போ. இப்போ என்ன சொல்லிவிட்டாங்க ஒன்னியா போ. ஏட்டி இத்தனை நேரம் நம்ம இங்கே நின்றுட்டே இருந்து தெரியாத பிடிச்சிடி இவளுக்கு பார்த்துக்க எம்மா கதை வெளியில் வருத. இந்த அக்கா எப்போவுமே பைத்தியக்காரிட்டி எவளையும் நம்பாத கொள்ளாதன்னு சொல்ல கேட்கவே கேட்காத பார்த்துக்க. பாரு அவள் தங்காச்சிக்காரி வந்து அவளை பேசி திட்டம் போட்டு அவள் பக்கம் இழுத்துக்கிட்டு போட்டா துணி கிடக்குது. எட்டி நீ போய் அந்த அக்காவை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லி வைட்டி நேரமா. நான் இந்த துணியெல்லாம் காய போட்டுட்டு வரேன். கடுப்பா ஆகுதுட்டி. எப்படி இருக்கிறாளோ பாரு இந்த அக்காவோட நாத்தனாருங்க. இவ்வளோலாம் ஒரு பொம்பளைங்களா இவ்வளோங்க? சி நான் இப்போவே போய் சொல்கிறேன் டி. அப்போ தாண்டி அந்த அக்கா திருந்தும். அப்போ கூட திருந்தாது பார்த்துக்க. என்ன பண்ணுறது? பொம்பளைங்கன்னு பிறந்துட்டா இன்னொருத்தன் வீட்டில் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படி நாத்தனார்கிட்ட மாமியார்கிட்ட மொத்தடிப்பட்டுக்கிட்டு தான் கிடக்கணும் போல இருக்கு. எல்லாம் தலையெடுத்து பாவம் இந்த அக்கா.